ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. தயிர் சாதம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. தயிர் சாதம் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. என்னடா இது தயிர் சாதம் மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் காமிக்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? எவ்வளோ தான் வெரைட்டியாக சாப்பிட்டாலும் தயிர் சாதம் பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. தயிர் சாதம் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய விதத்தில் தயிர் சாதம் மிக்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு பிடிச்சதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க. தயிர் சாதம் ரெடி பண்ணிக்கலாங்க. 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். அப்புறம் இந்த தயிர் சாதத்துக்கு தேவையான வெங்காயம் சேர்த்திக்கலாம். இதில் நான் சொல்கிறதெல்லாம் சேர்த்தணுன்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு எது தேவையில்லைன்னு தோணுதோ அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி வச்ச இஞ்சி சேர்த்திக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்திக்கலாம். கறிவேப்பிலை, கொத்தமல்லி அதை சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் கேரட் துருவி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்திக்கலாம். நீங்கள் மாதுளம்பழம் வேணால் கூட போட்டுக்கலாங்க. பீன்ஸ் இதெல்லாம் கூடி வேக வச்சு சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். பீனட் அது வேணாலும் சேர்த்திக்கலாம். இப்போ தயிர் சாதத்துக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் தயிர் சாதத்துக்கு தாளிப்பு போட்டு வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்திக்கலாங்க. 1 டீஸ்பூன் ஆயிலில் கடுகு வெடித்த உடனே 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து நான் தாளிப்பு போட்டு வச்சுருக்கேங்க, அதையும் இதில் சேர்த்திக்கலாங்க. இப்போ தயிர் பால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல தயிர் சாதம் அப்படிங்கும்போது ரொம்ப நல்லா குழஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இப்போ இது நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தயிர் சாதத்துக்கு நம்ம சேர்த்த பொருட்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ தயிர் சேர்த்திக்கலாங்க. புளிப்புள்ள தயிராக புளிப்பே இல்லாத தயிராக நம்ம ஆப்ஷன் தாங்க. பாருங்கள், இப்போ தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. நிறைய பேருக்கு பால் தயிர் ரொம்ப மிக்ஸ் பண்ணி ரொம்ப பாலாக இருக்கணும், ரொம்ப தயிராக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்தளவு தயிர் போதுங்க. இப்போ பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறது நீங்கள் அப்போதைக்கு சாப்பிட்ணுங்க. தயிர் அதாவது நம்ம காலையில் மிக்ஸ் பண்ணி மத்தியானம் நைட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா நீங்கள் தயிரெல்லாம் சும்மா பாருங்கள், இந்தளவுக்கு தான் தயிரே நீங்கள் போடணும். நீங்கள் இப்போவே சாப்பிட்றதுனால அதாவது கலந்து வச்ச ஒரு 1 ஹவரில் எல்லாம் சாப்பிட்றீங்கன்னா இந்தளவுக்கு தயிர் போடலாம். நிறைய தயிர் போட்டு ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்டோம்னா ரொம்ப புளிச்சிடுங்க, நல்லாவே இருக்காது. சரி, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், பால் தயிர் ஊற்றி நம்ம தயிர் சாதம் சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டோங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக மோர் மிளகாய், மிளகு வடகம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம தயிர் சாதத்தில் பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் போட்டு ரொம்ப ஸ்பைஸியாக பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா நம்ம இந்த வடகமெல்லாம் வச்சு சாப்பிட்லாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் கேரட் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல பொமிகிரானட்டு, ஃப்ரெஷ் கிரேப்ஸ் இதெல்லாம் சேர்த்திக்கலாங்க. பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாங்க. அப்புறம் நம்ம தாளிக்கும் போது எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் தாளித்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல எண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய் போட்டு தாளிக்கலாம். இன்னும் செம்ம வாசனையாக இருக்குங்க. நம்மளோட தயிர் சாதம் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஆப்பிள், மாதுளை அதெல்லாம் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம், இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ் கிரேப்ஸும் சேர்த்து போட்டுக்கலாங்க. அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் அதாவது பால் ஆடையெல்லாம் இருந்தால் எக்ஸ்ட்ராவாக இதில் போட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அது இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் அந்த தாளிக்கும் போது கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கும் போது முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை அதெல்லாம் கூட பிடிச்சா நீங்கள் சேர்த்தி தாளிச்சிக்கலாங்க. நம்ம இஷ்டம்தாங்க, என்னென்ன சேர்க்கணும் சேர்க்கக்கூடாதுன்னு நாம் தாங்க முடிவு பண்ணணும். என்னதான் இருந்தாலும் தயிர் சாதம் பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க, அவங்களுக்காக தாங்க இந்த ரெசிபி. என்னங்க, இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.